ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கில்டு வார் ப்ளே பண்ணியிருந்தோம். அப்போ இதை மாதிரி ஒரு ஹேக்கர் வருவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் டீம்மேட் 3 பேரும் இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். டக்குன்னு பார்த்தா நான் சைட்லேருந்து 3 பேருமே டவுன் ஆகிடும். பார்த்தீங்களா கைஸ், 3 பேருமே டவுனு டீமில். சரி, நாங்கள் வந்து ஏதோ டவர் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இதே பொம்பளை திருப்பியும் இங்கே வருவா. பாருங்கள் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து ஒரு எனிமையை பார்த்துட்டோம். அவனை அடிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருப்போம். எயித்தாப்பில் அந்த ஒரு தான் பாருங்க, பூஸ்டரை போட்டு போவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், எங்கள் காரை எடுத்து எங்கள்கிட்டேருந்தே வர வைப்பான். நான் கார் மேலே ஏறி காரை நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுவோம். டூல் வால் போட்டுருவாப்புல. நான் டக்குன்னு ஒரு ஸ்னோ பாமையும் ஒரு ஃபயரையும் போட்டு விடுவேன். அவர் அடிக்க வேண்டிய கில்லே ஏதோ தலையில் வந்து எனக்கு வந்துட்டு. இப்போ தான் காய்ஸ் நாங்களாம் லூட் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ தான் உங்களுக்கு சரியான ரிஸ்டே இருக்குது. அந்த ஹேக்கரை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. ஜிப்லைனில் இப்போ தரமான என்ட்ரியை கொடுப்பார் பாருங்க. 20 எப்பட்றா ஹேக்கர்ரா. இப்போ டெலிபோர்ட் ஹேக்கெல்லாம் காட்டுவார் பாருங்க. டெலிபோர்ட் ஆகி போவார் பாருங்க. அங்கே வருங்க, என்ன மூமெண்ட் ஸ்பீடு. இந்த பக்கம் இப்போ ஓடுற மாதிரி அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான் இந்த டெலிபோர்ட் அட்டையர். இதில் ரெக்கார்ட் ஆகல, ஆனால் பாருங்கள், இந்த பக்கம் வர மாதிரி அந்த பக்கம் வர்றான் பாருங்கள். இப்போ கடைசியில் ஒரு ஹெட்டாக அடிப்பான் பாருங்களேன். இருங்க, எனிமியே எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதனால தான் எனிமியை கரெக்டாக தேடி போய் அடிக்கிறான். ஃபஸ்ட்லேருந்து இதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹேக்கப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கரீனா உனக்கு கண் இல்லையா, என்ன கரீனா இப்படி பண்ணுற. இப்போ தான் கைஸ் பாருங்கள் கைஸ், அந்த டீமே பாவம் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், இப்போதைக்கு ஒன்றும் உழுவுற மாதிரியே தெரியாது கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். நான் வரல விட்டு நாட்டலான்னு நினச்சா அவன் விட்டு ஆட்டிட்டான் கைஸ்.